குழந்தைகளை, வாலிபர்களை தேவன் குடும்பத்தினரையும் சரி, அப்பாவையும் சரி, அம்மாவையும் சரி பிளேம் பண்றதுக்காக உங்களை அழைக்கல. எதுக்காக அழைச்சிருக்கிறார்னா, என் குடும்பத்தின் நிலைமை இப்படி இருக்கிறது உண்மைதான், ஆனா கர்த்தர் என்னை கொண்டு இந்த குடும்பத்தை கர்த்தர் உயர்த்த போகிறார். மனுஷனுக்கு தான் ஒரு வழி, கர்த்தருக்கு 1000 வழிகள். எந்த விதத்தில் வேணாலும் உங்களை ஆண்டவர் உயர்த்த முடியும். எந்த விதத்தில் வேணாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். எந்த விதத்தில் வேணாலும் தேவன் உங்களை உயர்த்த முடியும். எந்த விதத்தில் வேணாலும் உங்களுடைய தலையை நிமிர பண்ண என் தேவன் வல்லமை உள்ளவர். அப்பா சரியில்லை, அம்மா சரியில்லை, வீட்டில் பணம் இல்லை, வீட்டில் கஷ்டம் எல்லாம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர். அவர் உங்களை உயர்த்த போதுமானவர். உங்கள் நிமித்தம் உங்களுடைய குடும்பத்தின் தலையெழுத்தை கர்த்தரால் மாற்ற முடியும். உங்கள் நிமித்தம் உங்களுடைய பெற்றோரின் சூழ்நிலையை கர்த்தரால் மாற்ற முடியும். உங்கள் நிமித்தம் ஒட்டுமொத்த உங்கள் குடும்பத்தின் சிச்சுவேஷனை ஆண்டவரால் என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என் ஃபேமிலி தான், ஈஸியாக பிளேம் பண்ணி போயிடுவாங்க. ஆனால் அப்படி பிளேம் பண்ணுவதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை. அந்த குடும்பத்தின் நிலையை மாற்றுவதற்காக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் குடும்பத்தில், பிள்ளைகள் குடும்பத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். சரிங்களா? அடிப்படையாக ஒரு பிள்ளை வளர்ந்து தானாக யோசித்து ஆரம்பிக்கிறது வரைக்கும் அது யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்கிறார்கள்? பெற்றோருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்கிறார்கள். இல்லை அந்த பிள்ளைகளை வளர்க்கிறவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்கிறார்கள். இப்போ இந்த காலகட்டத்தில் எல்லா பிள்ளைகளையும் பெற்றோர் தான் வளர்க்குறாங்களான்னு கேட்டால் அநேக நேரங்களில் இல்லை. நம்ம இடத்துல பெற்றோர் வளர்க்கிறார்கள், பெற்றோர் பிள்ளைகளை பராமரிக்கிறாங்க. காலையில் எழும்புனதுலேருந்து நைட்டு தூங்குறது வரைக்கும் தாய் அல்லது தகப்பன் உதவி செய்கிறாங்க. ஆனால் நிறைய இடங்களில் அப்படி கிடையாது. ஏன்னா அவங்களுடைய வேலைகள் சம்மந்தப்பட்ட காரியங்களினால பாட்டி தாத்தா வளர்க்குறாங்க, இல்லை ரிலேட்டிவ் அவங்க சொந்தக்காரங்களுடைய வீட்டில் வளர்க்குறாங்க, சிலர் ஹாஸ்டலில் வளர்கிறாங்க, சில பெற்றோர் இல்லாத பிள்ளைகள், பெற்றோரை இழந்த குழந்தைகள் அநாதை ஸ்தலங்களில் கூட, அநாதை இல்லங்களில் கூட வளர்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேகரை நாம் பார்த்துருக்கிறோம், அநேக காரியங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போ அந்த ஒரு குழந்தை அவன் தானாக யோசித்து ஒரு காரியத்தை செயல்படுத்துகிற காலம் வரைக்கும் அந்த பிள்ளைகளை வளர்க்கிறவர்களுடைய கரத்தில் இருக்கிறது. கரெக்டு தானே? ஆனால் ஒரு குழந்தை தானாக யோசித்து வாழ ஆரம்பிக்கும் போது அந்த குழந்தை எப்படி இருக்க வேண்டும் என்றால், சூழ்நிலையை நல்லா புரிந்து வாழக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்கள், சூழ்நிலையை நல்லா புரிந்து கொண்டு வாழ தெரிந்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சின்ன குழந்தைங்கள்கிட்ட ஒரு பிஹேவியர் என்னென்னா, அவங்க அடுத்தவங்களை பார்த்து ஈஸியாக அட்ராக்ட் ஆவாங்க. கரெக்ட் தானே? அது குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் அப்படி தான். அடுத்த காரியங்களை பார்த்து, அடுத்த வீட்டை பார்த்து, அடுத்த குடும்பத்தை பார்த்து ஈஸியாக அட்ராக்ட் ஆகி, ஐயோ அவங்கள மாதிரி இல்லையே அப்படின்னு. ஆனால் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆனவங்க கொஞ்சம் அது கம்மியாக இருக்கும். ஆனால் குழந்தைகளுக்கு அது அதிகமாக இருக்கும். அவன் அது வச்சுருக்கிறான், இவன் இது வச்சுருக்கிறான், அவன் எனக்கு அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ குழந்தைகள், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னென்னா, இல்லை குழந்தைகளுக்கு பெற்றோர் சொல்லிக் கொடுக்க வேண்டிய காரியம் என்னென்னா, அவங்களுடைய சிச்சுவேஷன் வேறு, நம்முடைய சிச்சுவேஷன் வேறு. நம்மையும் கர்த்தர் ஒரு நாள் கண்டிப்பாக அப்படி என்ன செய்வார்? உயர்த்துவார். ஆனால் நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலையை புரிஞ்சுட்டு அதை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணாமல், அதை குறித்து எரிச்சல் அடையாமல் வாழ பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் விரும்புகிறார். ஹலோ, எனக்கு அப்படி இல்லை, எனக்கு இந்த மாதிரி இல்லை, எனக்கு இப்படி வேணும்னு சொல்லி அடம் பிடிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் அவ்வளோவா நேசிக்கிறது இல்லை. சரிங்களா? யாரை கர்த்தர் நேசிக்கிறார்? எப்படிப்பட்ட குழந்தைகளை நேசிக்கிறார்? ஆண்டவர் கொடுத்த காரியங்கள் எனக்கு போதும், ஆண்டவர் எனக்கு கொடுத்த நன்மைகள் எனக்கு போதும் என்று எந்த பிள்ளை உண்மையாக அதை ஏற்றுக்கொள்கிறதோ அந்த குழந்தையினுடைய மன விருப்பங்களை தேவன் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். ஆண்டவருடைய அன்பு வேற. ஆண்டவர் கொடுத்த காரியங்கள் போதும் என்று சொல்லி அந்த கொஞ்சத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் அநேகத்தில் உங்களை அதிகாரியாக வைப்பார்.
இந்த கொஞ்ச காரியங்களில், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கொஞ்ச நன்மைகளில், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கொஞ்ச ஆசீர்வாதங்களில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் அநேக ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்குரிய தகுதியை பாத்திரவான்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. ஈஸியாக குழந்தைகள் சொல்லுகிற காரியம் என்னென்னா, பிள்ளைகள், வளர்ந்த பிள்ளைகளும் சரி, வாலிப பிள்ளைகளும் சரி, சொல்கிறது என்னன்னா, நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என் ஃபேமிலி தான். ஈஸியாக ப்ளேம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஹலோ, மேபி இருக்கலாம், சில சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் அப்படி ப்ளேம் பண்ணுவதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை. அந்த குடும்பத்தின் நிலையை மாற்றுவதற்காக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஒருவேளை உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டு சரியில்லாமல் இருக்கலாம். நான் இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னுடைய ஃபேமிலி, நான் இவ்வளவு வேதனைப்படுறதுக்கு காரணம் என் குடும்பத்தினுடைய நிலைமை, நான் இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணம் என் அப்பா. நிறைய பேர் சொல்கிறாங்க, சரிங்களா? நிறைய பேர் சொல்கிறாங்க, உண்மையாக கூட இருக்கலாம். நான் இப்படி இன்னைக்கு இவ்வளவு இந்த வாலிப வயசில் அந்த பிள்ளைங்களாம் நல்லா இருக்கிறாங்க, அந்த குழந்தைங்க பிறகு எவ்வளோ நன்மைகள் பெற்றுக்கணும், ஆனால் நான் இதுவரை இந்த அளவு கஷ்டப்படுறதுக்கு காரணம் ஏன் அம்மா, ஏன் அப்பா என்று சொல்லி ப்ளேம் பண்ணுகிற நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள். இன்ஃபேக்ட் உண்மையிலேயே அப்படிப்பட்ட பெற்றோரும் இருக்க தான் செய்கிறார்கள். இருக்கிறாங்களா இல்லையா? பிள்ளைகளுடைய எதிர்காலம் நாசமாவதற்கு, பிள்ளைகளுடைய எதிர்காலம் சரியில்லாமல் போவதற்கு அநேக பெற்றோர் இந்த உலகத்தில் காரணமாக இருக்கிறாங்க. அது உண்மைதான். ஆனால் உண்மையிலே அப்படி இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, நம்மை, குழந்தைகளை, வாலிபர்களை தேவன் குடும்பத்தினரையும் சரி, அப்பாவையும் சரி, அம்மாவையும் சரி ப்ளேம் பண்ணுறதுக்காக உங்களை அழைக்கல. எதுக்காக அழைச்சிருக்கிறாருன்னா, என் குடும்பத்தின் நிலைமை இப்படி இருக்கிறது உண்மைதான், ஆனால் கர்த்தர் என்னை கொண்டு இந்த குடும்பத்தை கர்த்தர் உயர்த்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் அப்பாவால் என்ன படிக்க வைக்க முடியலை, உண்மை. ஆனால் அப்படிப்பட்ட அப்பாவை உயரத்தில் வைத்து அழகு பார்க்க கர்த்தர் என்னை பலப்படுத்த போகிறார். வெறும் படிப்பில் மட்டும்தான் உயர்வா? வெறும் வேலையில் மட்டும்தான் உயர்வா? மனுஷனுக்கு தான் ஒரு வழி, கர்த்தருக்கு 1000 வழிகள். எந்த விதத்தில் வேணாலும் உங்களை ஆண்டவர் உயர்த்த முடியும். எந்த விதத்தில் வேணாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். எந்த விதத்தில் வேணாலும் தேவன் உங்களை உயர்த்த முடியும். எந்த விதத்தில் வேணாலும் உங்களுடைய தலையை நிமிர பண்ண என் தேவன் வல்லமை உள்ளவர். அப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், அப்படி அப்பா சரியில்லை, அம்மா சரியில்லை, வீட்டில் பணம் இல்லை, வீட்டில் கஷ்டம் எல்லாம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர். அவர் உங்களை உயர்த்த போதுமானவர். உங்கள் நிமித்தம் உங்களுடைய குடும்பத்தின் தலையெழுத்தை கர்த்தரால் மாற்ற முடியும். உங்கள் நிமித்தம் உங்களுடைய பெற்றோரின் சூழ்நிலையை கர்த்தரால் மாற்ற முடியும். உங்கள் நிமித்தம் ஒட்டுமொத்த உங்கள் குடும்பத்தின் சிச்சுவேஷனை ஆண்டவரால் என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். எத்தனை பேரை பார்க்குறோம், ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க, வெறும் ஒருவேளை ஆகாரத்துக்கு கூட கஷ்டப்பட்ட குடும்பத்தில் ஒரே ஒரு மகன், ஒரே ஒரு மகள் அந்த குடும்பத்தை உயர்த்தி கொண்டு வந்திருப்பார்கள். நம்ம கண்கூடாவே நிறைய பார்க்கிறோம். அப்போ அந்த தேவன் அவர்களுக்கெல்லாம் செய்கிறார் என்றால் நமக்கும் கண்டிப்பாக செய்வார். ஹல்லேலூயா. அப்போ இந்த குழந்தைகள் முதல்ல சொன்ன சிச்சுவேஷனை புரிஞ்சு நடந்துக்கணும். ரெண்டாவது, அவங்க காரணம், இவங்க காரணம், குடும்பம் காரணம், அப்பா காரணம், அம்மா காரணம்னு சொல்லி ஒருவேளை காரணமாக இருந்தால் கூட நம்ம அவங்கள ப்ளேம் பண்ணுகிறவர்களாக பிள்ளைகள் இருக்கவே கூடாது. இங்கே சபையில் இருக்கிற அத்தனை குழந்தைகளுக்கு நான் சொல்லுகிறேன், ஒரு நாளும் எனக்கு இது இல்லாதது காரணம் எங்கள் அப்பா தான், எங்கள் அம்மா தான், என் வீட்டில் சிச்சுவேஷன் சரியில்லை. நிறைய பேர் குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு லேட்டாக போவாங்க. சில பேர் அதில் ஏன் லேட்டாக வந்தேன்னு கேட்டால் சில பிள்ளைகள் சொல்லும், பஸ் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு. பஸ் லேட் ஆகிடுச்சுன்னா பஸ்ஸு முன்னாடியே போயிருக்கும், இவங்க லேட் பண்ணிவிட்டு பஸ்ஸு லேட் ஆகிடுச்சின்னு சொல்லுவாங்க. இன்னும் வேறு நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க. இன்னொரு ரீசன் சொல்லுவாங்கன்னா, அம்மா சமைக்கலை அப்படின்றோம். என்ன சொல்லுவாங்க? அம்மா சமைக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. இப்படி சின்ன சின்ன விஷயத்துலேருந்து எல்லாருமே பெற்றோரை ஈஸியாக என்ன செய்வாங்க? ப்ளேம் பண்ணுவாங்க. நான் சொல்கிறேன், இனி அப்படிப்பட்ட சூழ்நிலை வேண்டாம். யாரையும் நீங்கள் ப்ளேம் பண்ணக்கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லமை உள்ளவர். சரியா? அப்போ கூட இருக்கிறவங்கள குறை சொல்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கக்கூடாது. மூன்றாவது, பெற்றோரும் தங்களுடைய எண்ணங்களை, தங்களுடைய நினைவுகளை பிள்ளைகளுக்குள்ள திணிக்கக்கூடாது. சிலர் வந்து பெற்றோர் சாதிக்க முடியாத காரியத்தை யாரை வச்சு சாதிப்பாங்க? இதுக்கு மட்டும் பிள்ளைகளுக்கு முகம்லாம் அப்படி பிரைட் ஆகுது. இப்போ தான் நமக்கு சப்போர்ட்டிவாக ஒரு பாயிண்ட். பெற்றோர் செய்ய முடியாது. இப்போ பெற்றோர் வந்து ஒரு டாக்டர் ஆகணும்னு நினச்சிருந்துருப்பாங்கன்னு வைங்களேன் சின்ன வயசில். அப்போ இவங்களால ஒரு வேளை ஆக முடியாமல் போயிருக்கலாம். அப்போது இவங்க வந்து அந்த எண்ணத்தை யாருக்கு புகட்டுவாங்க? கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்களேன். புரியலையா உங்களுக்கு? தமிழில் புரியுதா இல்லையா? புரியுதா? அப்போ எனக்கு பதில் சொல்லுங்கள்.
இப்போ என்னால் நான் ஒரு காரியம் ஆகணும்னு நினைக்கிறேன், ஆக முடியலன்னா அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, அதே எண்ணத்தை பிள்ளை பிறந்த உடனே தூக்கிட்டு டாக்டர், பிள்ளைக்கு பேர் போடுறதுக்கு முன்னாடியே, குழந்தைங்களுக்கு பேர் போடுறதுக்கு முன்னாடியே டாக்டர். அவனுக்கு ரத்தத்தை பார்த்தாலே மயக்கம் வரக்கூடியது சூழ்நிலை இருக்கும். ரத்தத்தை பார்த்தாலே மயங்க ஐயோன்னு மயங்கி விடுவான். ஆனால் அவனுக்கு டாக்டர்னு வச்சு. அப்போ சில நேரங்களில் அந்த பிள்ளையை கர்த்தர் எதுக்காக வளர்த்தி இருக்கிறார், எதுக்காக அந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறான்னு யோசிக்கிறது இல்லை. எனக்கு ஆசையை எப்படியாவது இந்த பிள்ளைக்கு உள்ளத்தில் வச்சு திணிச்சு நீ இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஆக்கி விட்டுருவான். அப்படியே நம்ம பண்ணக்கூடாது. அதுவே பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கும். அந்த பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் போகிறதுக்கு, அந்த பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ளே வளர முடியாததற்கு நம்ம சுயத்தை அந்த பிள்ளைங்க மேலே திணிக்கிறதே ஒரு பெரிய காரணமாக இருக்கும். அப்போ நம்ம அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. ஒரு பெற்றோராக இருக்கிற நாம் முழு உரிமையை நம்ம பிள்ளைங்க மேலே காட்டுறதுக்கு கூட நமக்கு அதிகாரம் இல்லை. ஏன் தெரியுமா சொல்கிறேன்? வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 127:4. சங்கீதம் 127:4. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். எல்லாரும் சொல்லுங்க. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அப்போ இந்த பிள்ளைகள் அனுப்புறது யாரு? சத்தமா சொல்லுங்க. யார் அனுப்புறா? கர்த்தர் அனுப்புறாரு. அப்போ இதில் மேன்மை பாராட்ட யாருக்கு இடம் இருக்கு? கொஞ்சம் டெக்னிக்கலாக யோசிச்சா ஏன் பிள்ளைன்னு சொல்லி மார்த்தட்டுறது கூட நமக்கு அதிகாரம் கிடையாது. ஹலோ, ஏன் பிள்ளை, நான் வளர்த்த பிள்ளை, பாரு எப்படி நிற்கிறான் பார், அப்படி சொல்கிறது கூட நமக்கு அதிகாரம் கிடையாது. நம்ம என்ன சொல்லணும்? ஏசப்பா கொடுத்த பிள்ளை, அவர் எப்படி வளர்த்துருக்கிறாரு, எப்படி கொண்டு வந்திருக்கிறார், அப்படி மேன்மை பாராட்டுகிற ஒரு பெற்றோராய் நம்ம இருக்க வேண்டும். சரிங்களா? அப்போ கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஒரு குழந்தைய யாருடைய திட்டத்தை உள்ள திணிக்கணும்? நம்ம எண்ணத்தையும் உள்ள பிடிச்சி உள்ள சோறு ஊட்டுற மாதிரி ஊட்டிடக்கூடாது. அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன சித்தத்தை வச்சிருக்கிறாரோ, என்ன திட்டத்தை வச்சிருக்கிறாரோ அதை உள்ள கொண்டு வருகிறவர்களாய் ஒரு பெற்றோர் இருக்க வேண்டும். அதுக்கு தான் வாசிச்சோம், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். நீங்கள் ஒரு நாள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, எனக்கு இப்படி ஒரு பிள்ளை கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? இந்த ஷேப்பில், இந்த அழகில், இத்தனை அடி உயரத்தில், இவ்வளவு அகலத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு குழந்தையை தர நீங்கள் கற்பனை பண்ணீங்களா? நோ. உங்களை நீங்கள் கற்பனை பண்ணீங்களா? நான் இந்த இடத்துல, இப்படிப்பட்ட ஒரு இந்தியாவில், இந்த ஒரு மாவட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு பெற்றோருக்கு நான் பிறப்பேன் நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா? நினைக்க முடியாது. அதுக்குள்ள அதிகாரம் கர்த்தர் கொடுக்கலையே. நமக்கே நான் ஒருத்தன் இந்த உலகத்தில் இருக்கிறேங்கிறதே நமக்கு ஒரு 4-5 வயசுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன செய்யுது, கொஞ்சம் தெரியுது. அது முழுசாக தெரிகிறதுக்கே 18-19 வயசு. அது வரைக்கும் தெரியல, ஏதோ ஒரு இதில் நடந்துட்டு இருக்கிறோம். இப்படி நான் ஒருத்தன் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன், கர்த்தர் என்னை உருவாக்கி இருக்கிறேன், அந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எப்படின்னு தெரியாமல் வந்திருக்கிறேன், எங்கேருந்து வந்தேன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உருவாவதுக்கு முன்பதாகவே உன்னை அறிந்திருக்கிறேன். நம்மை அறிந்தவர் அவர் ஒருவரே. நம்ம பெற்றோர் நம்மளை அறியவில்லை, நம்முடைய குடும்பத்தினர் நம்மளை அறியவில்லை. நீங்கள் உங்கள் அம்மா அட்மிட் ஆகியிருந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள டாக்டர் கூட உங்களுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் அறிந்தார். நீங்கள் உருவாவதுக்கு முன்பதாக கர்த்தருடைய சித்தத்தில், கர்த்தருடைய திட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ நமக்கு நம்மளை பற்றியும் தெரியாது, நம்ம பெற்றோரை பற்றியும் தெரியாது, நம்முடைய பிள்ளைகளை பற்றியும் நமக்கு தெரியாது. ஆனால் உரிமை பாராட்டுறதில்ல நம்மளை விட்ட வேற ஆளே கிடையாது. ஹல்லேலூயா, ஆமென். உரிமை பாராட்டுறதுல நம்மளை விட்ட வேற யாருக்கும் நம்ம ஏன் பிள்ளை, நான் இப்படி படிக்க வச்சிருக்கிறேன் இல்லை. ஆண்டோடைய பிள்ளையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் அந்த பிள்ளையை படிக்க வைக்கும்படியான திராணியை கொடுத்திருக்கிறார். இல்லைன்னா படிக்க வைக்க முடியுமா? இல்லைன்னா வளர்த்த முடியுமா? ஹல்லேலூயா. அப்போ நம்ம சித்தத்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திணிக்கிறவர்களா அல்ல, தேவனுடைய சித்தத்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறவர்களாக இருக்க வேண்டும். சரி, அடுத்தது ஒரு சில காரியங்களை சுருக்கமாக பெற்றோர் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதற்கு ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். வேதம் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. வேகமாக எடுத்து வாசிங்கள். உபாகமம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 18 மற்றும் 19 ஆகிய வசனங்களை நாம் வாசிப்போம். ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில்
உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களை போல அநேகமாய் இருக்கும்படிக்கு. இப்போ 19 வசனத்துல எல்லாம் சேர்ந்து வாசிங்க. 19, நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து. இப்போ பாருங்க, இந்த வசனத்தில் பார்க்கும்போது உங்களுடைய பிள்ளைகளுடைய நாட்கள் பலத்திருக்க வேண்டும் என்றால் நீங்கள் எப்படி இருக்கணும்? அவங்க கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்திலும் ஆத்மாவிலும் பதித்து நீங்கள் நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் புரியுதா நான் சொல்றது? அப்போ கர்த்தருடைய வார்த்தையிலே அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நடத்தப்பட வேண்டும். அப்படி நடத்தப்பட்டாதான் அவங்க இருதயத்திலும் சரி ஆத்மாவிலும் சரி கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து கொடுத்து நீங்கள் வளர்த்துனீங்கன்னா அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமான பிள்ளைகளாக இருப்பார்கள். ஃபர்ஸ்ட் இதுதான், சரியா? முதல் பேசிக்கான காரியமே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் புகட்டுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். சரி, அடுத்த வசனம் நீதிமொழிகள் 29:17. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். எடுங்க, எல்லாம் எடுத்துட்டீங்களா? நீதிமொழிகள் 29:17 எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். உன் மகனை சிட்சை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தை உண்டாக்குவான். இப்போ நிறைய இடங்கள் என்ன நடக்குது? நான் என் பிள்ளைய ஒன்றும் சொல்ல மாட்டேன். எப்படி சொல்லுங்க? ஒன்றும் சொல்ல மாட்டேன், அவன் அவன் போல போட்டு. சில இடங்களில் இந்த பொம்பளை பிள்ளைங்களை நல்ல அடி கொடுப்பாங்க, ஆம்பளை பிள்ளைங்களை ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்? முறுமுறுக்காதீங்க, சொல்லுங்க. முறுமுறுக்கிறது கர்த்தருக்கு அருவருப்பானது. சொல்கிறத சத்தமாக சொல்லிடுங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு நல்லா அடி விளாசிடுவாங்க. செய், அதை செய், இதை செய். ஆம்பளை பிள்ளைகளை மொனே அப்படி கூப்பிட்டு. எதுக்காக அப்படி? எதுக்காக? அவங்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளை 20 வயசில் 22 வயசில் கல்யாணம் பண்ணி போயிடும். ஆம்பளை பையன் அப்படி இல்லை, ஏன்னா கடைசி வரைக்கும் எனக்கு கஞ்சி ஊற்றணும் இல்லை அப்படின்னு. கடைசியில் பார்த்தா அந்த பொம்பளை பிள்ளை தான் வந்து கஞ்சி ஊற்றிட்டு இருக்கும். இவன் எங்கே போனான்னு யாருக்கும் தெரியாது. இப்படி நிறைய இடங்கள் நடக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, வசனம் என்ன சொல்லுகிறது? வசனத்தின் பிரகாரம் பார்க்கும்போது வசனம் என்ன சொல்லுது? உன் மகனை சிட்சை செய், அவனை கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டித்து, அவனுக்கு உபதேசம் கொடுக்க வேண்டிய இடத்துல உபதேசித்தேன்னா அவன் உனக்கு. அப்போ நம்ம சொல்றபடி பார்த்தா நம்ம சிட்சித்தவன் நம்மளை திருப்பி அடிக்கலை செய்யணும். ஆனால் வசனம் சொல்லுது, அவனை வளர்த்தும் போது சிட்சை செய்து கடிந்து கொண்டு வளர்த்தனா அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான். இதுக்கு முந்தின முதல் வாசம்ல உபாகமம் 11 அதில் 18, 19, 20 வசனத்தை வாசிங்க. அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும். நல்லா கவனிங்க, எப்பெல்லாம் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை உபதேசம் பண்ணணும்? ஹலோ, இப்போ மாடர்ன் டேஸில் காசிப் பண்ணுறதே பிள்ளைங்க கூட உட்காந்து காசிப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. மற்றவங்களை பற்றி பேசுகிறது. முன்னாடி பக்கத்து வீட்டுக்காரங்க கூட உள்ள கண்ட கதைகளெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும்ல, முன்னாடி காம்பவுண்ட் சோர் போட்டிருக்கோம். இந்த ஆண்டி வந்து இங்கே காம்பவுண்டில் இப்படி கை வச்சுருப்பாங்க, அந்த சைடு ஆண்டி வந்து இப்படி கை வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு அந்த வீட்டில் பார்த்தியா, அங்கே பார்த்தியா, அங்கே அப்படி இப்படின்னு வரும். இப்போ அப்படி ஆட்கள் இல்லை, ஏன்னா எல்லோரும் காலையில் எழுதி வேலையை போகிறாங்க. அவருக்கு இப்போ காசிப் பண்ணுறது யார் கூட? பிள்ளைங்க கூட. அது தானும் கெட்டு பிள்ளைகளையும் கெடுத்து. இப்போ ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? உங்கள் பிள்ளைகளுக்கு நீ சொல்ல வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நீ உபதேசிக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? என்ன மேலே வாசித்தோம், அவருடைய வார்த்தைகளை, அவருடைய சித்தத்தை, அவருடைய தீர்மானத்தை பிள்ளைடைய இருதயத்தில் புகட்டணும். எப்படி புகட்டணும்? நீங்கள் வீட்டில், ஹலோ சத்தமாக வாசிங்க, எனக்கு கேட்க மாட்டேங்குது. நீங்கள் வீட்டில் எல்லாம் ரிலாக்ஸ்டாக உட்காந்துருக்குறோம், ஒரு டிவியை போடு, ஏதாவது ஒரு நல்ல படத்தை பார்ப்போம். அப்படி இல்லாமல் நீ உட்கார்ந்துருக்கிற போது எதை பேசணும்? பிள்ளைகளிடத்தில் எதை பேசணும்? கர்த்தருடைய வார்த்தையை உபதேசிக்க வேண்டும். ஸோ உங்கள் வீட்டுக்கு பாஸ்டர் யாருன்னா நீங்கள் தான். உங்கள் வீட்டுக்கு போதகர் யார்? நீங்கள் தான்.
இப்போ நான் இங்கே பேசுகிற வார்த்தைகள் சரி பிள்ளைங்க கவனிச்சிட்டு இருக்கிறாங்க, ஆனால் எந்த அளவுக்கு உள்ளே ஏறுதுன்னு தெரியல எனக்கு. ஏறுதா? உள்ளே ஏறுதா? பேசுகிறது புரியுதா? முடிஞ்சவரை கேட்பேன். எந்த அளவுக்கு உள்ளே போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் பெற்றோர் வீட்டில் இருந்து நெய் நெய் நெய்ன்னு சொல்கிறது சில நேரங்களில் கொஞ்சம் உள்ள ஏறும், உள்ளே போகும். அப்போ உட்கார்ந்துருக்கிற போது நீ எதை பேசணும்? கர்த்தருடைய வார்த்தையை பேசணும். வீட்டில் உட்கார்ந்துருக்கிற போதும் வழியிலே கூட்டிகிட்டு பிள்ளைகளை போகும்போது யாருடைய வார்த்தையை உள்ள போகணும்? அப்போ அந்த கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை, நீ எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும், கர்த்தர் எப்படி இருந்தால் உன்னை ஆசீர்வதிப்பாருங்கிறது உள்ளே போயிட்டே இருக்கணும். வழியில் நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும். படுத்து பிள்ளைங்க பக்கத்தில் படுத்திருப்பாங்க, என்ன பேசணும்? கர்த்தருடைய வார்த்தையை. கர்த்தர் எப்படி நம்மளை உருவாக்கி இருக்கிறாரு, எவ்வளோ ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நிறைய பெற்றோர் அவங்க கஷ்டப்படுறதுல ரொம்ப முக்கியமாக இருக்கிறாங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க, கஷ்டப்பட்டு ஒவ்வொரு காரியங்களையும் பிள்ளைகளுக்காக தியாகம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க கஷ்டப்பட்டு வந்த பாதைகளை பிள்ளைகளுக்கு அநேகர் சொல்லுவதில்லை. என்ன மோட்டோ வச்சுருக்கிறாங்கன்னா, நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைக்கு வரக்கூடாது. நல்ல காரியம்தான், அதில் தப்பு இல்லை. நீங்கள் பட்ட கஷ்டம் உங்கள் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது, உண்மை. ஆனால் நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டீங்கன்னு உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியணும். இந்த வீடு இப்படி சும்மா வந்ததில்லை. இந்த நீ காரில் உட்காந்து ஃப்ரெண்டில் வாரிய ஏசியை கூட்டி வச்சுட்டு இது சும்மா வரல. நீனே ஓட்டி போறிய பைக்கு இது சும்மா வரல. இன்னைக்கு போட்டு போறிய நல்ல ஜீனு, நல்ல ஷர்ட்டு, நல்ல ஷூ போட்டு போறிய இது சும்மா வரல. இதுக்கு பின்னாடி இவ்வளவு ஜபங்கள், இவ்வளோ பிரயாசங்கள், இவ்வளோ உழைப்புகள், இவ்வளோ அவமானங்கள். நம்ம அம்மா ஜபித்த ஜபம், நம்ம பாட்டி ஜபித்த ஜபம், இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்மளை இவ்வளோ அழகாக வச்சிருக்குதுன்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு தினமும் ஊட்டுகிற ஒரு பெற்றோராய் நீங்கள் இருக்க வேண்டும், நாம் இருக்க வேண்டும். இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க, ஆனால் இது எப்படி வந்துச்சுன்னு அனைவருக்கு தெரியல. That's why they are misusing each and everything. அதனால தான் ஒவ்வொரு காரியங்களையும் அதை தவறாக பயன்படுத்துகிறாங்க. வாகனத்தை தவறாக பயன்படுத்துகிறாங்க, பொருட்களை தவறாக பயன்படுத்துகிறாங்க. ஒரு ஃபோனுக்கு மேலே ஒரு மரியாதை இல்லை, கம்ப்யூட்டருக்கு மேலே ஒரு மரியாதை இல்லை, யூஸ் பண்ணுற நல்ல ட்ரெஸ்ஸஸ்க்கு மேலே ஒரு மரியாதை இல்லை, வீட்டை சுத்தமாக வைக்கிறது இல்லை, மரியாதை இல்லை. ஏன்னா அது எப்படி வந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனால் ஒரு தடவை இது வர்றதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும்னு ஒரு பையன் எப்போ புரிஞ்சுக்கிறானோ, ஒரு மகள் எப்போ புரிஞ்சுக்கிறாளோ, அப்போ ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவா. அப்போ நீங்கள் நைட்டு தூங்கும்போது, உங்கள் பிள்ளைங்க பக்கத்தில் படுத்திருக்கும்போது, நீங்கள் எதை பேசுகிறீங்களோ இல்லையோ, ஆண்டவர் உங்களை எப்படி நடத்தினார் நீங்கள் சொல்லணும். எப்படி உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் இதுவரை நடத்தினார், எப்படி இந்த குடும்பத்தை இதுவரை உயர்த்தி இருக்கிறார், எப்படி நடத்திட்டு இருக்கிறாரு. உங்கள் கஷ்டங்களை உங்கள் பிள்ளைகளிடத்தில் ஷேர் பண்ணணும். கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுகிற பெற்றோராய் நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை விரும்புகிறீர்கள்? என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். கொஞ்சம் கடிந்து கொண்டாலும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் காயப்படுற மாதிரி பேசிட்டாலும் பிரச்சனை இல்லை. ஒரு நாள் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ஆறுதலாக இருப்பார்கள். ஒரு நாள் பிள்ளைகள் உங்களை அதிகமாக நேசிப்பாங்க. என் அப்பா என் அம்மா அன்னைக்கு என்னை வளர்த்ததுனால, அன்னைக்கு இப்படி என்னை சிக்ஷித்ததுனால தான் இன்னைக்கு நான் ஒரு சுத்தமான பொன்னாய் விளங்கி கொண்டிருக்கிறேன் என்று ஒரு நாள் நிச்சயம் உங்களை குறித்து பெருமையாய் பேசுவார்கள். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 22:6. பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். சின்ன வயசுல நீங்க ஒரு விதத்தில் டியூன் பண்ணிட்டீங்கன்னா அது முதிர் வயது வரைக்கும் கண்டினியூ ஆகும். சின்ன வயசுலயே சுத்தமா வளர்கிற பிள்ளை முதிர் வயசுலயே சுத்தமாக தான் இருக்கும். சின்ன வயசுலயே ஒழுங்கா சாப்பிடுகிற பிள்ளை முதிர் வயதுலையும் ஒழுங்கா சாப்பிடும். பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலயே காய்கறிகள் எல்லாம் ஊட்டி பழக்கணுமா? ஹலோ, வெறும் ஸ்வீட்ஸை மட்டும் கொடுத்து என்ன செய்யக்கூடாது, பழக்கூடாது. வெஜிடபிள்ஸ், அதை கொஞ்சம் கசப்பு எல்லாத்தையும் கொடுத்து பழக்கினா அது குறிப்பிட்ட வயசு தாண்டின பிறகு அந்த குழந்தை தானாகவே என்ன செய்யும், அந்த வெஜிடபிள்ஸ் இல்லாமல் அதுக்கு சாப்பாடே இறங்காதுங்கிற மாதிரி ஆகிடும். எல்லாத்தையும் சின்ன வயசில் நம்ம டியூன் பண்ணுறது தான். சின்ன வயசில் அந்த அந்த ஒரு வளர்ந்து வருகிற பருவத்திலேயே அந்த பிள்ளைகளை டியூன் பண்ணால் அது முதிர் வயதிலும் அவன் அதை விடாது. அப்போ எந்த விதத்தில் உங்கள் பிள்ளைகள் வளர்ந்த பிறகு இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வழியில் சின்ன வயசுலேருந்தே நடத்தணும். ஹல்லேலூயா. அதான் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்த, அவன் முதிர் வயதிலும் அதை. ஏசாயா 54:13. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம். அப்போ பிள்ளைகளுடைய சமாதானம் பெருசாக இருக்கணும்னா யாரால போதிக்கப்பட்டிருக்கணும்?
கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும். வெறும் உலக பிரகாரமான படிப்பு பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுக்காது. கர்த்தருடைய வார்த்தை தான் சமாதானத்தை கொடுக்கும். அப்போ எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனால் போதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும். 3 யோவான் 1:4 என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. கர்த்தருடைய ஊழியக்காரர் என்ன சொல்லுகிறாரு? என் பிள்ளைகள் சத்தியத்தில், அதாவது ஆண்டுடைய காரியங்களில் சந்தோஷமா நடக்கிறாங்க என்கிறத கேள்விப்படுகிறத விட ஒரு நல்ல சந்தோஷம் எனக்கு இல்லை. இன்னைக்கு எத்தனை பெற்றோர் இதை சொல்ல முடியும்? எத்தனை பெற்றோர் இன்னைக்கு இதை சொல்ல முடியும்? நான் எதிர்பார்க்க நம்முடைய சபையார் அப்படிப்பட்டவர்களாக இருக்கணும். என் பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டாங்கங்கிற சந்தோஷத்தை விட என் பிள்ளை கர்த்தரோடு ஐக்கியமாக இருக்கிறாங்கிறதுல தான் சந்தோஷம் வரணும். ஹல்லேலூயா. அப்படி அந்த சந்தோஷம் இருக்கும்போது முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ பிள்ளைங்க கனெக்டாக இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக இருந்துட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் கரெக்டாக இருப்பாங்க. பிள்ளைகளை அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஆண்டவருக்குரிய காரியங்களில் கரெக்டாக இருந்துட்டோம்னா நம்ம மற்ற காரியங்களெல்லாம் கரெக்டாக நடக்கும். நீங்கள் ஆண்டவரோடு கரெக்டாக இருந்துட்டீங்கன்னா நீங்கள் படிப்பை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, உங்களை தேடி படிப்பு வரும். நீங்கள் ஆண்டுடைய காரியங்களை கரெக்டாக இருந்துட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபேமிலி லைஃப்பை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தருக்கு உங்களை தேடி கொண்டு வருவார். இன்றைக்கி அதானே நிறைய பேருக்கு பயங்கர பிரச்சனை. ஐயோ எனக்கு லைஃப் பார்ட்னராக யார் வருவா, யாரை நான் கல்யாணம் பண்ண போகிறேன், அதுக்காக தேடி அலைந்து கஷ்டப்பட்டு வேண்டாம். கர்த்தரிடத்தில் கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு வர வேண்டிய மனைவியை, வர வேண்டிய புருஷனை கர்த்தர் கொண்டு வருவார். எல்லாத்தையும் செய்கிறவர் அதை செய்ய மாட்டாரா? செய்வரா செய்ய மாட்டாரா? விசுவாசிங்க. நீங்கள் ஆண்டவருக்குரிய காரியங்களை கரெக்டாக உங்கள் பிள்ளைகளை வளர்த்துட்டீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் உலக பிரகாரமாக தலை சிறந்து விளங்குவார்கள். ஹல்லேலூயா. அடுத்தது எபேசியர் 6:4. பிதாக்கள் நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. அப்போ பிள்ளைகளை வளர்க்கிற பெற்றோர் இரிட்டேட் பண்ணுற மாதிரி என்ன செய்யக்கூடாது? அதான், உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல், எரிச்சல் அடைய வைக்காமல் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ பிள்ளைகள் ஒரு கட்டத்தில் நம்முடைய வார்த்தைகளினால இரிட்டேட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கிறது. பிள்ளைகளை கோவப்படுத்தி ஒரு மாதிரி பேசி 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 அந்த பிள்ளைக்கு ஒரு கட்டத்தில் ஒரு ஃபெட்டப் ஆகி ரொம்ப ரொம்ப வீட்டிலே இருக்க பிடிக்காம சில பிள்ளைகளை ஆக்கி விட்ருவாங்க சில பெற்றோர். அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது? அந்த பிள்ளைகள் ரிலாக்ஸ் ஜோனாக எங்கே இருக்கணும்னா வீடு தான் இருக்கணும். அந்த பிள்ளைகளுக்கு எங்கே போனாலும் அப்பாட்ட வந்தால் எனக்கு ரிலாக்ஸ் ஆகிரும், அம்மாட்ட வந்தால் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் நீங்கள் இருக்கணுமே தவிர வீட்டுக்கு போனால் தலை வெடிச்சிடுங்கிற மாதிரி நீங்கள் என்ன செய்யக்கூடாது. ஹலோ, கவனிக்கிறீங்களா? பிள்ளைகள் எப்போவுமே எங்கே வர விரும்பணும்னா வீட்டுக்கு வர்றதுக்கு விரும்பணும். அந்த அளவில் பிள்ளைகளை நம்ம நடத்தணும். எப்போ வீட்டுக்கு போயிடணும். சில பிள்ளைகள் அப்படி தான், ரொம்ப ரொம்ப சிலர் ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. வீட்டில் எங்கே போனாலும் பிடிக்காது, எங்கே வெளிநாட்டுக்கு டூர் போனால் கூட பிடிக்காது, வீட்டுக்கு எனக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த அளவுக்கு இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த வீட்டுக்கு வர்றதுக்கே விருப்பம் இல்லாத மாதிரி வீட்டின் சூழ்நிலைகள் என்ன செய்யக்கூடாது. அதான் வசனம் தெளிவாக சொல்லுது. வசனம் எல்லாருக்கும் பொருந்தும். அது வசனம் என்ன சொல்லுகிறது? பிதாக்களே நீங்களும் உங்கள் பிதாக்களேன்னு சொல்லும்போது வெறும் தகப்பன் கிடையாது. யார் இன்க்ளூடட்? தாயும் இன்க்ளூடட். அப்போது தாயாக இருந்தாலும் சரி, தகப்பனாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளை ஏதாவது சொல்லி 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 இரிட்டேட் பண்ணி அவங்கள கோபப்படுத்தாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. யாருக்கேற்ற சிக்ஷையில்? கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் கர்த்தருக்கேற்ற வழியிலும் நாம் நடத்த வேண்டும். கொலோசியர் 3:21. கொலோசியர் 3:21. பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு. இதுவரை இந்த வசனத்தை யாரெல்லாம் வாசிச்சிருக்கிறீங்க? அப்போ நம்ம பெற்றோருடைய கரத்துலையும் மிகப்பெரிய பங்கு இருக்குது. புரியுதுங்களா? பிள்ளைகளை வளர்க்கும்போது பிள்ளைகள் திடனற்று, அப்போ ஒரு லெவலுக்கு மேலே அவங்க கோபப்படுத்தினா, இரிட்டேட் பண்ணால் அவங்க திடனற்று போயிடுவாங்களாம். குழந்தைகள் திடனற்று போயிடுவாங்க, பெலனற்று போயிடுவாங்க, நிற்க முடியலை. மனதளவில் சரி, சரீரப்பங்கள் மாற்றிவிடும். அப்படி நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? நடக்கூடாது. அதுக்கு நம்ம ஜாக்கிரதையாக
இருக்க வேண்டும். சரியா? அப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்ல, பெற்றோர் பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும். அடுத்து வேகமாக, பிள்ளைகள் எப்படி வீட்டில் நடந்து கொள்ள வேண்டும். வாசிங்க யாத்திராகமம் 20:12. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அப்போ முதல்ல பிள்ளை செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம அதில் தவறிட்டோம்னா அநேக பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. கொலோசையர் 3:20 பாருங்க. பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமான. எல்லா காரியத்திலையும் என்ன செய்யணுமா? பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். இது யாருக்கு பிரியம்? கர்த்தருக்கு பிரியம். நீங்க வீட்டில் உங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தீங்கன்னா கர்த்தருக்கு விருப்பமா நீங்க பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது. அப்ப பிள்ளைகளே தயவு செய்து உங்க பெற்றோருக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அடுத்தது நீதிமொழிகள் 1:8-9. நீதிமொழிகள் 1:8-9. என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் தகப்பன் புத்தியை கேள். முக்கியமாக பிள்ளைங்க சொல்லணும், பிள்ளைங்க மாதிரி சொல்லுங்க. உன் தகப்பன் புத்தியை கேள். உங்கள் அப்பா சொல்கிறது என்ன செய்யணும்? நீ கேட்கணும். அடுத்தது உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. சிலர் தாய் சொல்கிறது என்ன செய்கிறது கிடையாது, கேட்க. அம்மான்னா விளையாட்டு, அப்பான்னா ஸ்ட்ரிக்ட்டு, அம்மான்னா விளையாட்டு. இல்லை, வசனம் சொல்லுது தகப்பனுடைய போதகத்தை கேள், ஆனால் தாயின் போதகத்தை என்ன செய்யாத? தள்ளாத, அதை தள்ளி விடாத. அடுத்து அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும். இப்போ ஜனங்கள் எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் ஆண்டவர் எப்போ எழுதியிருக்கிறாரு? இத்தனை வருஷம், இத்தனை 1000 வருடங்களுக்கு முன்பதாகவே வேதாகமத்தில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். என்ன? அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடி, உன் கழுத்துக்கு சரப்பணியுமா இருக்கும். சிரசுக்கு அலங்காரமான முடினான இன்னைக்கு நிறைய பேர் அவங்க ஹேர் ஸ்டைலை அழகாக பண்ணுறதுக்குன்னே நிறைய செலவு பண்ணுறாங்க இல்லையா இப்போ உள்ள நாட்களில். ஏன்னா அது முடி ஒரு மனுஷனுக்கு அலங்காரம். சிலர் முடியை ட்ரெயின் பண்ணுறாங்க, சிலர் முடிக்காக நிறைய காரியங்கள் செய்கிறாங்க, சிலர் முடியை காப்பாற்றுறதுக்காக நிறைய காரியங்கள் பண்ணுறாங்க. ஆனால் முடி நல்லா இருக்கிறவர்கள் அது எப்படி அழகாக காண்பிக்கலாம், எப்படி அதை நல்லா டெக்கரேட் பண்ணலாம் அப்படி போட்டு நம்ம நிறைய பசங்களெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நீங்கள் நம்ம சர்ச்சிலையும் பார்க்கலாம், நிறைய பேர் பார்க்கலாம் அழகாக. நான் சீரியஸாக நான் எதுக்கும் எதிர்ப்பு கிடையாது. நீங்கள் உங்களுக்கு வீட்டுக்கு ஆண்டவருக்கு பிரியமாக ஏதாவது வைக்க முடியும்னா வைங்க, சரியா? மற்றபடி ஒன்றும் இல்லை. சிலதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும், கோழி கூடு மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுவும் அதே கலரில் இருக்கும். அதான் கோழிக்கூடு மாதிரி. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லாருக்கும் கருப்பான முடி, அது எவ்வளோ வயசானாலும் கருப்பான முடியாக இருக்கும். அதுதான் கன்னியாகுமரி மாவட்டம் ஸ்பெஷல். ஆனால் அது சிலரெல்லாம் அந்த குருவி கூடு கலர்லேயே இருக்குது, நிறைய பேருக்கு, நிறைய பசங்களுக்கு இருக்குது. ஓகே, அது என்னதானே எனக்கு பிரச்சனை இல்லை, அது நீங்கள் அழகாக வச்சுக்கோங்க, சூப்பராக வச்சுக்கோங்க. ஆனால் இது மட்டும் அழகல்ல. எது மட்டும் அழகல்ல? நீங்கள் நேச்சுரலாக என்ன க்ரீம் போட்டு உங்கள் ஹேர் ஸ்டைல் அப்படி வச்சாலும் அது மட்டும் உங்களுக்கு அழகல்ல. நீங்கள் உங்கள் அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு உங்கள் தாயின் போதகத்தை தள்ளாமல் இருந்தால் அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல அலங்காரமாக இருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த அவங்களுடைய வார்த்தைக்கு கை கொண்டு நடந்தீங்கன்னா அதுவே உங்கள் தலைக்கு எப்படி இருக்கும்? அலங்காரமாக இருக்கும். அப்படின்னா ஒருவேளை முடி கொட்டாமல் இருக்குமோ? இருக்கலாம், சொல்ல முடியாது. ஒழுங்காக கீழ்ப்படிஞ்சு நடந்தால் ஸ்ட்ரெஸ் வராது இல்லையா? ஒழுங்காக கீழ்ப்படிஞ்சு நடந்தால் தேவையில்லாத ப்ரெஷர் வராது இல்லை? அப்போ முடி கொட்டாமல் கரெக்டாக இருக்கலாம். எனக்கு தெரியல, இது என்னுடைய சொந்த கருத்து, பைபிள் இருக்கான்னு கேட்டுறாதீங்க. ஆனால் உங்களுடைய தலைக்கு முடி அலங்காரமாக இருக்கும். ரெண்டாவது, உன் கழுத்துக்கு சரப்பணியுமா இருக்கும். அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? ஆங்கிலத்தில் பெண்டன்ஸ் ஃபார் நெக் அப்படின்னு வருது. அப்படின்னா தொங்க போடுறது. கழுத்தில் என்ன தொங்க போடுவீங்க நீங்கள்? என்னது? சாக்கா? என்ன தொங்க போடுவீங்க கழுத்தில்? செயின், கோல்டு செயின் நீங்கள் வகை வகையாக வாங்குவீங்க. நிறைய பேருக்கு கோல்டில் உள்ள டேஸ்ட் மாதிரி மாறி சில்வருக்கு போகும். சில்வர்லேருந்து பிடிக்காமல் நிறைய பேருக்கு பிளாட்டினமுக்கு போகுது. நிறைய பேருக்கு அதுலேருந்து மாறி ஏதோ அந்த ரவுண்டாக மரத்தில் செஞ்ச செயினையும் நிறைய பேர் போட்டு நடக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட். கழுத்தில் அப்படி போடணும், இப்படி போடணும், நல்லது. ஆனால் அது மட்டும் இல்லை உங்களுக்கு கழுத்துக்கு அழகு. இன்னொரு அழகு இருக்குது. உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சு
அவங்க அம்மாவுடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு உங்கள் அப்பாவுடைய வார்த்தையை நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா நீங்கள் 24 கேரட்டில் 36 கேரட்டில் வாங்கி போட்டாலும் அதை விட அழகான ஒரு செயினை நீங்கள் அணிந்து கொண்டிருக்கிறீன்ற அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ இந்த செயினும் நமக்கு ரொம்ப அவசியம். உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க ஆசீர்வாதத்தில் உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும். அதான் அதனுடைய அர்த்தம். உங்கள் தலையில் கனம் பொருந்திய ஒரு வாழ்க்கை இருக்கும், ஒரு கனம் பொருந்திய உங்கள் வாழ்க்கை இருக்கும். ஏன்னா உங்கள் தகப்பனுக்கும் தாய்க்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும்போது அந்த ஆசீர்வாதம் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் வரும். மனசார ஆசீர்வதிப்பாங்க. பெற்றோருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அசால்ட்டாக நினைக்காதீங்க. நோபடி ஒருத்தரும் அப்பா அம்மா ஆசீர்வதிக்கிற மாதிரி ஆசீர்வதிக்கவே முடியாது. ஏன்னா தகப்பன் தாய் பிள்ளைகள் மேலே அன்பு வச்சு ஆசீர்வதிச்சிட்டாங்கன்னா அது அப்படியே வந்துடும் வாழ்க்கையில். அது மாதிரி அவங்கள நீங்கள் அள வச்சிட்டிங்கன்னா அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் அந்த கண்ணீர் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆபத்தாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. அதனால் ஒரு நாளும் பிள்ளைகளாகி நீங்கள் உங்களுடைய பெற்றோருடைய கண்ணீருக்கு காரணமாக இருக்கக்கூடாது. பெற்றோருடைய கண்ணீரை துடைக்கிறவர்களாக இருக்கணும். அப்பா என்ன தேவை உங்களுக்கு, அம்மா என்ன தேவை உங்களுக்கு, நான் அதை செய்கிறேன்னு சொல்லி செய்யக்கூடிய பிள்ளைகளாய் இந்த சபையின் பிள்ளைகள் மாற்றப்படுவார்களாக. பெற்றோரை நடுத்தருவில் விடுகிறவர்களாய் அல்ல, பெற்றோருடைய தேவைகளுக்காக அவர்கள் ஓடி திரிகிறவர்களாய் அல்ல, பெற்றோருடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற பிள்ளைகளாய் இந்த சபையின் பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. 10ஆம் கிளாஸ் வந்துட்டீங்கன்னாலே உங்கள் மென்டாலிட்டி மாறிடணும். இனி அப்பா அம்மாவை டிபெண்ட் பண்ணியிருக்கணும். அப்பா அம்மாவுக்கு நான் தான் செய்யணுங்கிற மென்டாலிட்டி எப்போ வரணும்? சொல்லுங்க சத்தம்மா. 10ஆம் கிளாஸில் 10ஆம் வகுப்புலேருந்தே வரணும். இனி பெற்றோருக்கு நான் செய்யணும், பெற்றோருக்கு ஹெல்ப் நான் பண்ணணும், பெற்றோருக்கு நான் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட்லேருந்தே வரணும். அப்போ தான் ஒரு 20 வயசு வரும்போது கொஞ்சமாக சம்பாதிக்கிற எண்ணம் என்ன செய்யும் மனசில் வரும். ஹல்லேலூயா. அப்போ நீ உங்கள் உலகத்தில் தலைமுடி செயினெல்லாம் அங்கே பெருசாக நினைக்கிறாங்க. ஆனால் அதை விட மேன்மை என்ன, நீங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சு அதை உங்களுக்கு அலங்காரமாக நீங்கள் என்ன செய்யணும், மாற்றிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பேனாவசம் நீதிமொழிகள் 1:8-9. மத்தேயு 19:14 நம்ம பார்க்கும்போது இயேசு சொல்லுகிறார், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள். அப்போ பிள்ளைகள் யார் இடத்துல வரணும்? கர்த்தரிடத்தில் வரணும், இயேசுவினிடத்தில் வரணும், சபைக்கு வரணும், ஜெபிக்கணும், ஆராதிக்கணும், கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்கள் கேட்க வேண்டும். அப்படி என்று வேதவசனம் சொல்லுகிறது. எபேசியர் 6:1-3 சொல்லுகிறது, பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாய் என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. பிள்ளைகள் பெற்றோருக்கு கண்டிப்பாக கீழ்ப்படியணும், கனம் பண்ண வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் உலகத்தில் என்ன, பிள்ளைகளாக இருக்கிற நாம், பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் தவற வாய்ப்பு இருக்கிறது, தப்பு செய்ய வாய்ப்பு இருக்கிறது, பெற்றோரை காயப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது, பெற்றோருக்கு விரோதமாக செயல்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த தவறிலே நிலை கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை நாசமாகும். தவறு செஞ்சிட்டீங்க, பெற்றோருக்கு விரோதமாக எழும்பிட்டீங்க, பெற்றோருக்கு விரோதமாக பேசிட்டீங்கன்னு தெரிஞ்சா நீங்கள் உடனே கர்த்தருடைய பாதத்தில் வந்து பெற்றோரத்தில் மன்னிப்பு கேட்டு மறுபடியும் அவர்களோட ஐக்கியம் கொள்வர்களாக இருக்க வேண்டும். அதில் நிலை கொண்டிருக்கக்கூடாது. பிள்ளைகள் தானே, தவற வாய்ப்பு இருக்கிறது, தவறு செய்ய வாய்ப்பு இருக்கிறது, தவறாக பேச வாய்ப்பு இருக்கிறது, பெற்றோர் விரும்பாத காரியத்தை செய்ய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா உடனே அந்த பாவ வழிகளெல்லாம் விட்டு மறுபடி திரும்பி வீட்டிற்கு வர வேண்டும், கர்த்தரிடத்திற்கு வர வேண்டும். அதை வேதவசனம் சொல்லுகிறது. இளைய குமாரன் தவறினான், தகப்பனுடைய ஆஸ்தி எல்லாம் கேட்டுட்டு போனான், துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணான், எல்லாத்தையும் அழிச்சு போட்டான். கடைசியில் ஒன்றுமில்லாமல் பன்றி தின்கிற தவிடுக்காக காத்திருக்கிறான். அதையும் ஒருவனும் அவனுக்கு கொடுக்கவில்லை. ரியலைஸ் பண்ணுறான், பண்ணது தப்பு, அப்பாவுக்கு விரோதமாக செஞ்சுட்டேன், தகப்பனுக்கு விரோதமாக எழும்பிட்டேன், அவருடைய காசை நான் கேட்டுட்டேன், அதை எல்லாத்தையும் நஷ்டப்படுத்திட்டேன், இனி அவருடைய பிள்ளைன்னு சொல்றது கூட எனக்கு தகுதி இல்லை, நான் மறுபடி போய் உங்கள் வேலைக்காரில் ஒருத்தனை என்னை வச்சுக்கோங்கன்னு சொல்லி அவரிடத்தில் கேட்க போகிறேன்னு சொல்லி அவன் மனம் திரும்பி போகிறான். தகப்பனுடைய குணமுள்ளவர் என்ன சொல்லுகிறார், வா, உன்னை வேலைக்காரன அல்ல, மறுபடியும் என்னுடைய பிள்ளையாய் உன்னை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நீ இழந்த எல்லா கனத்தையும் மரியாதை உனக்கு திரும்ப தருகிறேன்னு சொல்லி அந்த இளையகுமாரனை அந்த தகப்பன் ஆசீர்வதித்தான். நீங்கள் தவறியிருக்கலாம், அப்பா அம்மாவுக்கு விரோதமாக காரியங்களை செஞ்சுருக்கலாம், ஆண்டுக்கு விரோதமாக அநேக காரியங்களை செஞ்சுருக்கலாம். ஆனால் இது அதில் நிற்க வேண்டிய நேரம் இல்லை, மறுபடி வர வேண்டிய நேரம், மறுபடி ஆண்டவரத்தில் வர வேண்டிய நேரம், தகப்பனை நேசிக்க வேண்டிய நேரம், தாயை நேசிக்க வேண்டிய நேரம்,
குடும்பத்தில் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டிய நேரம், கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்க வேண்டிய நேரம். அப்படி நீங்கள் இருக்கும்போது உங்கள் ஃப்யூச்சர் லைஃப் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நீடித்த ஆயுசு நாட்கள் கர்த்தர் கொடுப்பாராம். தகப்பனை தாய் கணவனுக்கு என்னது? உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. நீங்கள் லாங் லைஃப் உங்களுக்கு வேணும்னா, ஹெல்த்தியான லைஃப் வேணும்னா, நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து உங்கள் பெற்றோருக்கும் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். எல்லாம் அப்படி இருக்கிறவங்களையும் நிற்போமா?